இன்னைக்கு நல்ல டேஸ்டான சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்திக்கோங்க. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் ரைஸில் பார்த்தீங்கன்னா நான் கடலப்பருப்பு சேர்த்திருக்கேன். நீங்கள் வேணும்னா முந்திரி நிலக்கடலை இதெல்லாமே கூட சேர்த்திக்கலாம். நம்ம போட்ட உப்பையும் மஞ்சத்தூளையும் எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 1 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் சாரை ஊற்றிக்கோங்க. லெமன் சாரை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை போட்டு கிளறி எடுத்தீங்கன்னா சூப்பரான லெமன் சாதம் வந்து ரெடி ஆயிடும். நான் வந்து வீட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாசுமதி அரிசி கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.